Welcome to our channel. I'm Dongal Kanees. இன்னைக்கு நடந்த SBI prelims-கான ஓவரால் அனாலிசிஸ் பார்க்க போறோம். மொத்தம் 8 ஷிஃப்ட் முடிஞ்சிருக்கு. முதல் நாள் 2, அடுத்த நாள் 2, இன்னைக்கு வந்து 4, நாளைக்கு வந்து 2 ஷிஃப்ட் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ஓவரால் அனாலிசிஸ் தான் இது. நம்ம காலையிலேயே காலேஜ் போயிட்டோம். நம்ம பிடிஆர் காலேஜ் போயிட்டு அங்கே வர மாணவர்கள் காலையிலேருந்து ஒரு மதிய வரைக்கும் அங்கே தான் இருந்தேன். நிறைய மாணவர்கள்ட்ட பேசினேன். அதுக்கப்புறம் ஃபோன் காலையுமே சில மாணவர்கள்ட்ட பேசினேன். அதுக்கப்புறம் எல்லாமே ரெக்கார்ட் பண்ண வீடியோ லென்த்தியாக போயிடும். வச்சு ஓவராலாக எவ்வளோ மக்கள் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்ப்போம். இருக்கிறதுலே எது டஃபாஸ்ட் நீங்கள் நடந்ததில் சொல்லுங்க பார்ப்போம். இருக்கிறதுலே இது ரொம்ப ஈஸி, கமெண்ட் பண்ணுங்கள். இருக்கிறதுலே ரொம்ப டஃப் எதுன்னு. ஸோ இதெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம எஸ்பிஐ ஜேஏ மெயின்ஸ் அது மாதிரி எஸ்பிஐ பிஓ மெயின்ஸ் தரமாக நிறையா டிஐ வந்து டீச் பண்ணியிருக்கேன். நிறையா அப்ளிகேஷன்ஸ் ப்ராப்ளம் வந்து நம்ம kaneeshreenalogics ஆப்பில் ஒவ்வொரு வீடியோவாகவே இருக்கும், பக்காவாக இருக்கும், உங்களுக்கு படிக்க இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். அந்த மாதிரி நம்ம ஆப்பில் இருக்குது. அது எதில் இருக்குது அப்படின்னா மெகாலய கிராஷ் கோர்ஸை பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. 499 6 மந்த் ஆஃபர் போட்டிருக்கோம், யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஒரு 3 மந்த்ஸ் உங்களுக்கு மேக்ஸிமம் இந்த 6 மந்த்தே உங்களுக்கு எல்லா வீடியோவுமே நீங்கள் பார்த்துக்கலாம். 1 இயர் வேணுன்னா கூட 749 ஆஃபர் போட்டிருக்கோம், யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ பார்க்கலாமா? kaneeshreenalogics ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க, டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இருக்கிறதுலே மொரட்டு டஃப் எது அப்படின்னா இன்னைக்கு நடந்த ஷிஃப்ட் 1 சொல்லலாம் மக்களே. ஏன்னா வெளியே வந்து எல்லாருமே வந்து கதறாங்க, சார் ஆப்டி ரொம்ப செஞ்சுட்டாங்க சார், செஞ்சுட்டாங்க. கமெண்ட்ஸ்லேயுமே கதறாங்க, பார்த்தாலே தெரியும் நமக்கு. அட்டெம்ப்ட் 8லேருந்துலாம் ஸ்டார்ட் பண்ணுறாங்க சார், மெயின்ஸ் லெவலில் இருக்குது சார். பிஏலாம் ரொம்ப கேல்குலேட்டிவ், கேஷில் டச் பண்ண முடியல, அப்ளிகேஷன் சம்மும் கேஷ்லேட்டிவ். எங்களுக்குன்னு பார்த்து ராங் நம்பர் கொடுக்குறாங்க சார். நாங்கள் என்ன சார் பாவம் பண்ணோம், நாங்கள் என்ன பண்ணோம், ராங் நம்பர், நாங்கள் மட்டும் என்ன அப்படிங்கிற மாதிரி கதறாங்க. வெறும் 7, 8லேருந்துலாம் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. தம்பி என்ன 7, 8லேருந்து வாரீங்க அப்படின்னு. மற்ற எல்லா ஸ்லாட்லேயும் கூட கான்ஸ் வந்து ஒரு 15, 18லாம் போட்டிருக்காங்க. ஸோ இதில் வந்து இருக்கிறதுலே ரொம்ப கம்மியாக தான் போட்டிருக்காங்க. ஸோ நான் 12 to 14 அப்படின்னு நான் கேட்ட வரைக்கும் போட்டிருக்கேன். ஏன்னா 7, 8 போட்டிருந்தா கூட அவங்களாம் ஓரளவு வந்து ஆவரேஜ், பிலோ ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் தான். பட் ஓரளவு கரெக்டாக பார்த்தீங்கன்னா 12 to 14 வரைக்கும் போட்டிருந்தாலே இந்த ஸ்லாட்டில் வந்து நல்ல அட்டெம்ப்ட். ஏன்னா அப்ராக்சிமேஷன் ராங் நம்பரில் ஒரு 7, 8 ஸ்கோர் பண்ணிட்டு டிஐயில் வந்து ஒரு அடித்தாலே இந்த ஸ்கோர் தான் வரும். இதில் பெருசாக 20க்கெலாம் மேலே எடுக்கிறதே கஷ்டமாக தான் இருந்துச்சு இந்த ஸ்லாட்டில். ஸோ இங்கிலீஷ் வந்து ஓரளவு வந்து 22 வரைக்கும் போடலாம். ஸோ ரீசனிங் இந்த இது போடலாம். ஓவராலாக 53லேருந்து 56 வரைக்கும் போட்டிருந்தாலே குட் அட்டெம்ப்ட் மக்களே. நெக்ஸ்ட்டு வந்து ஷிஃப்ட் 2 வந்து பார்க்கலாம். ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா காயின்ஸ் வந்து இங்கே ஆக்சுவலி இங்கே மேட்ரு என்ன அப்படின்னா ஷிஃப்ட் 2, ஷிஃப்ட் 3, ஷிஃப்ட் 4 எல்லாத்துலேயுமே செஞ்சுருக்காங்க. ஏன்னா டிஐ 2க்கு எல்லாமே கேல்குலேட்டிவாக தான் இருந்திருக்கு. டிஐ எனக்கு தெரிஞ்சு ஸ்லாட் 3ல் மட்டும்தான் ஒரு பொண்ணு லைட்டாக ஆறுதலாக சொன்னாங்க, சார் ஓரளவு நான் டிஐ வந்து 1 ஈஸியாக இருந்துச்சு நான் போட்டேன் அப்படிங்கிற மாதிரி. மற்றபடி எல்லா ஸ்லாட்லேயுமே அந்த காயின் செஞ்சுருந்தாங்க. இருக்கிறதுலே ஈஸியான ஸ்லாட் எது அப்படின்னா முதல் நாள் நடந்த ஸ்லாட் 1 தான். அவங்க தான் ரிவ்யூவில் சொல்லியிருந்தாங்க நிறையா பேர், சார் கிளர்க் லெவல் தான் இருந்துச்சு டிஐலாம், நிறையா சம் சால்வ் பண்ண முடிஞ்சிச்சு சார். எஸ்பிஐ பிஓவா எஸ்பிஐ கிளர்க்கானே தெரில, அந்தளவு ஈஸியாக இருந்துச்சு. அப்போயே நினச்சேன் சரி ஃபஸ்ட் ஸ்லாட்டை மட்டும் கொடுத்துட்டு அடுத்த ஸ்லாட்டில் ஆப்பு வச்சுருவாங்கன்னு. அதே மாதிரி தான் நடந்த எல்லா ஸ்லாட்லேயுமே ஆப்பு வச்சுட்டாங்க மக்களே. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஓவராலாக 55 to 59 போட்டிருந்தா இட்ஸ் குட் அட்டம். நம்ம ஷிஃப்ட் 3லையும் பார்த்தீங்கன்னா 56 to 60 வரைக்கும் போட்டிருந்தா குட் அட்டம். ஷிஃப்ட் 4ல் வந்து 55 to 60 போட்டிருந்தா நீங்கள் குட் அட்டம். ஸோ நம்ம ஸ்லாட் 1, ஸ்லாட் 2, ஸ்லாட் 3, ஸ்லாட் 4 எல்லா ஸ்லாட்டுக்குமே நம்ம ரிவ்யூஸ் போட்டிருப்போம், அதை பாருங்கள். வீடியோஸ் எல்லாத்தையும் பேசினா இட்ஸ் லென்த்தியாக போயிடும். ஸோ எக்ஸ்பர்ட் கட் ஆஃப் வீடியோ வந்து நாளைக்கு மதியத்துக்கு மேலே உங்களுக்கு நம்ம சேனலில் வந்து நான் போடுறேன். ஏன்னா இன்னும் நாளைக்கு 2 பேர் சார் 2 ஸ்லாட் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ அதை முடிச்சுட்டு வரட்டும் மக்கள், அதையும் கேட்டு வந்து நம்ம போடலாம். ஏன் அப்படின்னா அவங்களும் பாவம் தானே. ஸோ நம்ம பேர் சொல்லிட்டோம் அப்படின்னா அந்த 2 நாளைக்கு எழுத போகிற மக்களுமே பயந்துருவாங்க. ஸோ அதனால் பட் நீங்களே கெஸ் பண்ணியிருப்பீங்க இந்த ஓவரால் பார்க்குறப்ப இவ்வளோ தான் கட் ஆஃப் இருக்கும் அப்படின்னு. பட் எப்படி என் வாயால் சொல்கிறது, நாளைக்கு நம்ம சொல்லலாம். ஸோ இந்த அளவு நீங்கள் பண்ணியிருந்தாலே நீங்கள் நல்ல அட்டெம்ப்ட் தான். நான் வந்து ஒரு 55 வரைக்கும் போட்டிருக்கேன். அக்யூரசி இருக்குன்னா பயப்படாதீங்க. நான் மெயின்ஸுக்கு வந்து நீங்கள் படிங்க, அது எஸ்பிபிஓ மெயின்ஸுக்கு படிங்க. கூடுதலாக எஸ்பிஐ ஜேஏ மெயின்ஸும் வந்துட்டுருக்கு இல்லையா, ஸோ அதுக்குமே நீங்கள் படிங்க. ஸோ அதே மாதிரி உங்களுக்கு மார்க் இன்டர்வியூ வந்து நம்ம இந்த வாரம் December 24th பாண்டிச்சேரியில் நடக்குது. affairsCloud ஆஃபீஸில் வந்துடுங்க. ரிஜிஸ்டர் பண்ணினாலே உங்களை நம்ம டீம் கான்டாக்ட் பண்ணி எல்லாமே இன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க. அந்த ஒரு குரூப்லேயுமே ஆட் பண்ணிடுவாங்க. நம்ம December 28 ஸ்டேட் கெரியர் கைடன்ஸ் December 28 சென்னையில் நடக்குது. ஸோ அதுக்குமே வந்துடுங்க. தேங்க்ஸ் மக்களே, பை பாய், தேங்க்யூ. ஹாய், ஸ்லாட் 3யோட ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. எப்படி இருந்துச்சுன்னு கேட்போம். எப்படி இருந்துச்சு எக்ஸாம்? ஓரளவு மாடரேட் தான் சார்.
இங்கிலீஷ் கொஞ்சம் மாடரேட்டா இருந்தது. ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட் செகண்ட் ஷிஃப்ட் கொஞ்சம் ஈஸினாங்க. பட் எங்களுக்கு கொஞ்சம் ஒரு தெரியல, எனக்கு ஓரளவு மாடரேட்டா இருந்தது இல்லை, கொஞ்சம் ஓரளவு மாடரேட்டா தான் இருந்தது. ஓகே ஃபைன். ஆர்சி வந்து ஏதோ கம்பெனிஸ் ரிலேட்டடா கொடுத்திருந்தாங்க. அப்புறம் ஜம்பிள்டு கொடுத்திருந்தாங்க. ஓகே. அப்புறம் க்ளோஸ் டெஸ்ட் இருந்தது. ஓகே. அப்புறம் வேட் ஸ்வாப் இருந்தது. அதுக்கப்புறம் ஃபில்லர்ஸ் இருந்ததுன்னு நினைக்கிறேன். ஓகே. கரெக்டா தெரியல. ஆப்டி எப்படி இருந்துச்சு? ஆப்டி வந்து கால்குலேட்டிவ் சார். ஈஸி போடலாம், பட் கால்குலேட்டிவ். அதான் டிஐ ரெண்டுமே வந்து டேட்டாஸ் கொடுத்துட்டாங்க. 2 டிஐ ஒரு கேஸ்லெட்ஸ் எப்படி கேட்டிருப்பாங்க. ஆமாம், ஒரு கேஸ்லெட் இருந்தது, நான் பார்க்கவே இல்லை. சரி ஓகே. அப்புறம் அப்ராக்சிமேஷன் இருந்தது, குவாட்ரடிக் இருந்தது. அப்ராக்சிமேஷன் பாருங்க, ராங் நம்பர் சார், அப்ராக்சிமேஷன் இல்ல, ராங் நம்பரும் குவாட்ரடிக் இருந்தது. ராங் நம்பர்ல ஒரு 3 போடலாம் சார். டிஃபரன்சியேஷன்ல ஒன்னு இருந்தது, அப்புறம் மல்டிப்ளிகேஷன் சம்திங்ல ஒன்னு இருந்தது, இன்னொன்னு வந்து ஞாபகம் இல்ல. ஓகே. மிச்ச ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்பர் 2ன்னு ஆரம்பிச்சு, ரெண்டாவது நம்பர் அது எங்கேயோ போயிருந்தது. நம்ம பின்னாடி இருந்து வந்து போட்டுருக்கலாம், பட் டைம் கன்சியூம் ஆகணும். அதுவும் அந்த 2 டிஐல வந்து எப்படி இருந்துச்சு? 2 டிஏமே இது கொடுத்துட்டாங்க சார், டேட்டாஸ் கொடுத்துட்டாங்க. அவங்க என்னன்னா பை கேட்டிருந்தாங்க, பை சார்ட் கொடுத்துருந்தாங்க. அதுல வந்து வீக்கோ ஏக்கோ இவ்வளவுன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. அதை வச்சு நம்ம பர்சன்டேஜ் தான் கொடுத்தாங்க. ஸோ அதை வச்சு நம்ம மற்றதுக்கு எல்லாமே கால்குலேட் பண்ணிடலாம். பட் ஆனா கொஸ்டின் வந்து எப்படின்னா ரொம்ப சுத்த விட்டு தான் கேட்டிருந்தாங்க. ஜனவரி கொடுத்துருக்காங்க, மார்ச்ல வந்து இப்படி இருக்கும். அப்ப அதுல வந்து சில ஒரு கேட்டகரி கொடுத்து, அப்ப அன்எம்ப்ளாய்டு அந்த மாதிரி எம்ப்ளாய்டு அன்எம்ப்ளாய்டு அந்த மாதிரில வந்து கொடுத்துருந்தாங்க. அப்ப 2க்கு ரேஷியோ எவ்வளவு. ஓகே, அதான் உங்களுக்கும் அப்ப கால்குலேட்டிவ் தான். ஸ்லாட் 1 ஸ்லாட் 2 அப்படி தான் இருந்துச்சு. ஆமா. இன்னொன்னு வந்து பாராகிராஃப்ல வந்து ரெண்டுமே கொடுத்துட்டாங்க. பிரைமரி காயில் செகண்டரி காயில்னு கொடுத்துட்டாங்க. ஓகே. அதுவுமே டேட்டாஸ் கொடுத்துட்டாங்க. அதுலயுமே இப்படியே தான் கேட்டிருந்தாங்க. பிரைமரி காயில்ல இது வந்து சிலது வந்து அலுமினியம், சிலது வந்து காப்பரு. ஓகே. அப்ப மொத்தமா வந்து எவ்வளவு காப்பர் இருக்கும், எவ்வளவு அலுமினியம் இருக்கும், அந்த மாதிரி கேட்டிருந்தாங்க. ஓகே ஓகே. அப்புறம் அரித்மெட்டிக்ல வந்து நம்ம இது போட்டுடலாம் சார், அது என்னது இன்ட்ரெஸ்ட் சம் போட்டுடலாம், பர்சன்டேஜ் போட்டுடலாம், பார்ட்னர்ஷிப் போட்டுடலாம், ஏஜஸும் போட்டுடலாம். ஓட்டன் ஸ்ட்ரீம்ஸ் கூட ஈஸியா தான் இருந்ததுன்னு நினைக்கிறேன், பட் நான் போடல, டைம் இல்ல. ஓகே ஃபைன். எவ்வளவு ஓவரால் எவ்வளவு போட்டுருந்தீங்க? ஓவரால் 62, மேக்ஸ்ல 22 கிட்ட போட்டிருக்கேன் நினைக்கிறேன் சார். ஓ, மேக்ஸ்ல 22 வரைக்கும் போட்டிருக்கீங்க. நீங்க தான் அதிகமா சொல்றீங்க. சரி ஓகே. ரீசனிங் எவ்வளவு? ரீசனிங் 24 போட்டிருந்தா நான் அந்த இதுல உட்காந்துட்டேன் சார். ரீசனிங்மே போடலாம் 27. எந்த பஸ்ல உட்காந்தீங்க? பாக்ஸ்ல உட்காந்துட்டேன். பாக்ஸ் ஃபர்ஸ்ட் டச் ஆனதுனால அதுல கொஞ்சம் டைம் ஆயிருச்சு. மிச்சபடி எல்லாமே ஈஸியா தான் சார் இருந்தது. ரீசனிங் ஓரளவு ஈஸியா தான் இருந்தது. இது கேட்டிருந்தாங்க 7 பேர் நார்த் சவுத் இது கேட்டிருந்தாங்க, சர்க்கிள் கேட்டிருந்தாங்க. ஓகே. அப்புறம் 5 பேர் வச்சு லீனியர்ல ஃப்ரூட்ஸ் கொடுத்து கேட்டிருந்தாங்க. ஓகே. அப்புறம் மந்த் டேட் கொடுத்து, அப்புறம் 2 வேரியபிள் வச்சு ஏபிசிடி அவங்களுக்கு வந்து சிட்டிஸ் கொடுத்து கேட்டிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். ஆமா, சிட்டிஸ் கொடுத்து தான். கொல்கத்தா, ஜெய்ப்பூர், பூனே எல்லாம் கொடுத்து கேட்டிருந்தாங்க, சென்னை இது கொடுத்து கேட்டிருந்தாங்க. சிலாதிசம் வந்திருந்தது. அதுக்கப்புறம் கோடிங் வந்திருந்ததா சரி ஓகே. நமக்கு அட்டம் மட்டும் தெரிஞ்சா போதும். சரி ஓகே. ஓவராலா 62 போட்றீங்க. ஓகே ஓகே ஃபைன், தேங்க்ஸ். ரீசனிங் இது கேட்டிருந்தாங்க, அந்த இது கேட்டிருந்தாங்க, அந்த பேர் இருக்கும்ல சார். ஓகே ஓகே. ஃபார்வர்ட் பேக்வர்ட் அது கேட்டிருந்தாங்க. அப்புறம் அந்த இது லெட்டர்ஸ் வச்சு கேட்பாங்க சார், செகண்ட் ஃபோர்த் ஃபிஃப்த் நைன்த். அது ரெண்டு வந்து ஷூ ஹோஸும் வரும்னு நினைக்கிறேன். சரி ஓகே. அது ரெண்டு கேட்டிருந்தாங்க. அப்புறம் நம்ம நார்மலா அந்த நம்ம கோடிங் டிகோடிங்ல ஒன்று இருக்குல்ல சார், நம்ம இந்த எஸ்எஸ்சி ரயில்வேக்கெல்லாம் படிப்போம்ல, அந்த மாதிரி ஒரு 5 ஆப்ஷன்ல ஒன்று கொடுத்து கேட்டிருந்தாங்க. பிளட் ரிலேஷன் 3 கேட்டிருந்தாங்க. ஓகே ஓகே ஃபைன் ஃபைன். இது ஓகே தான். இப்போ ஐபிபிஎஸ் பிஓ மெயின்ஸ்ல எழுதிருக்கீங்களா? பிஓ மெயின்ஸ் எழுதிருக்கேன். ஓகே, அப்போ நீங்க நல்ல ஸ்டூடெண்ட்ஸ் தான், எல்லா மெயின்ஸ் எழுதிருக்கீங்க. ஓகே, அப்போ 60 உங்களால ஒரு 62 வரைக்கும் போட முடிஞ்சிருக்கு. ஓகே ஓகே. அப்போ ஆவரேஜா படிக்கிறவங்கலாம் ஒரு 55 to 60 குள்ள போட்டிருப்பாங்க கண்டி. ஆமா சார், 55 to 60 மேக்ஸிமம் இந்த ரேஞ்சில தான் இருக்கு. ஓகே ஓகே பார்க்கலாம். சரிங்க சரிங்க பிரதர், தேங்க்ஸ். ஆல் தி பெஸ்ட். எஸ்பிபிஓ கிளியர் பண்ணிருங்க ப்ளீஸ். தேங்க் யூ. ஹலோ. ஹைமா, இந்த ஃபோர்த் இப்போ ரிவ்யூ எடுக்க போறேம்மா. ஃபோர்த் ஸ்லாட் வந்து எப்படி இருந்துச்சுன்னு மட்டும் சொல்லுங்கம்மா கொஞ்சம் கிளியரா. மாடரேட், ஈஸி டு மாடரேட் தான். ஓகே. நீங்க எவ்வளவுமா போட்டீங்க? நான் 68 போட்டேன்னா. 68 போட்டிருக்கீங்களா? ஓகேம்மா, சூப்பர். இது காலையில ஆப்டி டஃப்பா இருந்துச்சு. நாங்க உங்களுக்கு எப்படி இருந்துச்சு ஆப்டி? இல்ல, நான் அப்ராக்ஸிமேஷன் 5 இருந்துச்சு, குவாட்ராட்டிக் 5 இருந்துச்சு, ரெண்டுமே ஈஸியா தான் இருந்துச்சு. ஓகேப்பா. அது 10 போட்டுறலாம். ஓகே. நான் அப்ளிகேஷன் 2 போட்டிருந்தேன். அப்ளிகேஷன் எப்படியும் ஒரு 3 to 4 போட முடியும்னு நினைக்கிறேன். சரிங்கம்மா, ஓகேம்மா. டிஐ கொஞ்சம் ஒரு டைம் கன்சியூமிங்கா தானே இருந்துச்சு. ஓகே. நான் கொஞ்சம் அங்கங்க ஒரு டிஏல 2 क्वेश्चन, ஒரு டிஏல 3 क्वेश्चन
அப்படி போட்டு ஒரு 5 போட்டிருந்தேன் டிஏல. ஓகேம்மா 3 டிஏ கேட்டிருந்தாங்களா இல்லை 2 2 டிஏ ஒரு டிஏ ஒரு கேஸ்லெட்டா? கேஸ்லெட். ஓகேம்மா கேஸ்லெட் ஸ்கிப் பண்ணிட்டீங்களா? ஆமா நான் கேஸ்லெட் அப்படியே ஸ்கிப் பண்ணிட்டேன். அப்படியே ஸ்கிப் பண்ணிட்டீங்க. சரி ஆமா ஓகேம்மா. क्वेश्चन கூட பார்க்கல. சரி ஓகேம்மா. இது இது ஸ்லாட் 4 தானே? இது டிஏல வந்து ஒன்றுமே கால்குலேட்டிவா இல்லையா? ரெண்டுமே கால்குலேட்டிவா தான் இருந்துச்சா? கொஞ்சம் கால்குலேட்டிவ் தான். ஆமா ஓகே நான் கால்குலேட்டிவ். ஓகேம்மா. கான்ஸ் எவ்வளோ போட முடிஞ்சுச்சு? குவான்ஸ் நான் 17 போட்டிருந்தேன்னா. ஓகேம்மா அவ்வளோ போட்டிருக்கீங்களா? ஓகே ஃபைன். சரி. ஓகேம்மா. ரீசனிங் எவ்வளோ போட்டீங்க? ரீசனிங் நான் 28 போட்டிருந்தேன் ப்ரோ. ஓகே ஓகே. இங்கிலீஷ் 23 ப்ரோ. சரி ஓகேம்மா தேங்க்ஸ்மா. கண்டிப்பாக கிளியர் பண்ணலாம். ஓகேங்களா? சரிண்ணா ஓகே சரி. தேங்க்ஸ்மா. பாய்மா.